So on the first class, we saw about what is the difference between OOPS and program-oriented language and what is framework and how framework is useful to us and how we declare the object, what is class. So everything we have seen in the first class. Okay. So yesterday we have seen about how the C# language structure it could be. So what is this using? The using is a namespace. I told about what is namespace and what is the use of namespace, everything. So and post that we have seen about the data types. Okay, so the data types we see about int, float, double, decimal and string. So basically the data types were divided into two. So one is of value type and another one is of reference type. This nullable type is the exceptional case. So arrays அப்படினா என்ன அப்படினா, so இன்ன வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், வேல்யூ டைப், ரெஃபரன்ஸ் டைப். ஸோ இப்போ இன்ட் வேரியபிள் ஐ அப்படின்னு சொன்னா ஐக்கு வந்து ஒரு வேல்யூ தான் அசைன் பண்ணணும். சே 1, 10, 100, 15 அது மாதிரி ஏதோ ஒரு நம்பரை வந்து அசைன் பண்ணணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒரு என் கிளாஸ்ல உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து நான் ஒரு வேரியபிள்ல டிக்ளேர் பண்ணணும். ஓகே, என் கிளாஸ்ல மொத்தம் 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இந்த 10 ஸ்டூடெண்ட்ஸையும் நான் ஒரே வேரியபிள்ல டிக்ளேர் பண்ணணும். whenever I wanted to call that student, so நான் வந்து அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து நான் வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு கேஸ் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் என்ன பண்ணணும், ஸோ அரே அப்படின்ற ஒரு கான்செப்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணணும், இன்ட் ஸ்டூடெண்ட் 1, ஸ்டூடெண்ட் 2, ஸ்டூடெண்ட் 3 அப்படின்னு 10 வேரியபிள்ஸை டிக்ளேர் பண்ணணும். ஓகே, ஸோ அப்படி இல்லாம நான் 10 பேரையும் ஒரே வேரியபிள்ல நான் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக they have introduced a concept called arrays. Okay, arrays அப்படின்னா என்னன்னு புரியுதா? Okay, single variable la you can use a multiple values. So array அப்படின்னா என்னன்னா, so ஒரு வேரியபிளுக்கு நான் வந்து more than one values நான் assign பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னா, சோ இந்த நான் வந்து எங்க போறேன் அப்படின்னா அரே அப்படின்ற கான்செப்டுக்குள்ள போறேன். சோ இந்த அரேஸை நீங்க டிக்ளேர் பண்றதுக்கும் there are some rules and regulations இருக்கு. So what is array அப்படின்னு சொல்லி say for interview perspective, so some freshers are here, so நான் interview perspective சொல்றேன். So what type of means array is what type of value அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா, first array is a reference type. Okay, so the array is a reference type and also arrays are strongly typed அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஏன் இதை வந்து strongly typed அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, so any reason why it is strongly typed? so நான் இப்ப சொன்னேன் இல்லையா, இப்போ நான் வந்து ஒரு வேரியபிளுக்கு மல்டிபிள் வேல்யூஸா வந்து நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து அரேஸ்க்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். சோ இப்ப நான் அரேஸ்னா மல்டிபிள் வேல்யூஸ்னா அதுக்கு மல்டிபிள் வேல்யூஸ் இஸ் த மீனிங், கரெக்டுங்களா? அதுல வந்து நான் நம்பரும் போடலாம், ஒரு ஸ்ட்ரிங்காவும் போடலாம், சோ என்ன வேணாலும் போடலாம். மல்டிபிள் வேல்யூஸ் அப்படின்னா அதானே ரீசன். பட் ஆனா அதை நீங்க வந்து அரேஸ்ல யூஸ் பண்ண முடியாது. சோ ஒன்ஸ் நீங்க வந்து இதுதான் என்னோட அரே அப்படின்னு நீங்க சூஸ் பண்ணிட்டீங்க, இப்போ ஸ்டூடெண்ட் ஐடி அப்படின்றத வந்து ஒரு அரேல நீங்க டிக்ளேர் பண்ணிருந்தீங்கன்னா ஆல் ஸ்டூடெண்ட் ஐடி should be integer. ஓகே, நான் வந்து என்னோட அரேவை வந்து int அப்படின்னு டிக்ளேர் பண்ணினேன்னா all students ID should be int only. நீங்க 100 ஸ்டூடெண்ட் வச்சிருந்தாலும் சரி, 1000 ஸ்டூடெண்ட் வச்சிருந்தாலும் சரி, அதனோட டேட்டா டைப்பை நீங்க மாத்த முடியாது. ஓகே, so that's why we are calling arrays as a strongly typed. Okay, so we cannot change the data type once you have declared the array. Okay, ஒரு வாட்டி நீங்க வந்து டேட்டா ஒரு அரேவை நீங்க டிக்ளேர் பண்ணிட்டீங்க, ஒரு டேட்டா டைப்ல வச்சு டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா அத throughout your application you have to use that particular data type only, so you can't change it in between. அதே மாதிரி say for example நான் சொன்னேன் இல்லையா, எனக்கு வந்து ஒரு 10 ஸ்டூடெண்ட் தான். ஓகே, நான் என் கிளாஸ்ல 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல நான் ஒன்ஸ் வந்து அந்த அரேக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் வந்து கொடுப்பேன் இல்லையா, என்னோட எனக்கு வந்து 10 இல்ல 20 அப்படின்னு சொல்லி நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். இந்த ஸ்பேஸை வந்து டிக்ளேர் பண்ணிட்டேன்னா I can't able to modify that particular space also. Okay, so இப்போ வந்து ஒரு அரேவை வந்து நான் எப்படி டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா, first int of. Okay, so this is called as a square bracket. Okay, இப்படி போட்டேன் அப்படின்னா ஸ்கொயர் பிராக்கெட்.
So this square bracket is nothing but an array. Okay, in the square bracket தான் என்னன்னு சொல்லுவோம், array அப்படின்னு சொல்லுவோம். So what is the data type of your array? Okay, அந்த உங்களோட data type, your data type is an array. அதுக்கப்புறம் you need to declare the variable. Say I am declaring I is my variable. Say நான் என்ன பண்றேன் அப்படின்னா, so what I need to do, so I need first itself I'm going to allocate a space. What is the use of new keyword? New keyword அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, it will allocate a memory for you. Okay, new keyword is used to allocate the memory for the particular array. Okay, so எனக்கு ஒரு மெமரியை அலோகேட் பண்றதுக்காக நான் கொடுக்குறேன். சோ எதுல என்ன டேட்டா டைப்ல நான் வந்து மெமரி அலோகேட் பண்ணணும்? இன்டிஜர் டேட்டா டைப்ல நான் மெமரி அலோகேட் பண்ணணும். ஓகே, இன்ட் டேட்டா டைப்ல நான் என்னோட மெமரி அலோகேட் பண்ணணும். சோ எவ்வளவு மெமரி அலோகேட் பண்ணணும்? சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னது என்னோட கிளாஸ்ல 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொன்னேன். சோ எனக்கு வந்து என்னது 10 memory space வந்து I am going to allocate. Okay, so this is how you need to declare an array. So all C# codes have to be ended with semicolon. நீங்க semicolon போட்டுக்கணும். இப்போ புரியுதா உங்களுக்கு வந்து array வந்து எப்படி டிக்ளேர் பண்ணணும் அப்படின்றது? So first உங்களோட டேட்டா டைப் என்ன அப்படின்றத போட்டுறணும். அதுக்கப்புறம் இந்த ஸ்கொயர் bracket is nothing but an array. So int half போட்டீங்கன்னா ஸ்கொயர் bracket போட்டீங்க அப்படின்னா, so this is an integer array. So all data types have a variable. So உங்களுக்கு வந்து அந்த array variable என்ன அப்படின்றத வந்து நீங்க டிக்ளேர் பண்ணணும். So new is a keyword. உங்களுக்கு வந்து memory space allocate பண்றதுக்காக கொடுக்கிறோம். எவ்வளவு memory allocate பண்ணணும் அப்படின்றத you have to decide, and what type of data type நீங்க எங்க டிக்ளேர் பண்ணீங்களோ அதை இங்க போடணும். ஓகே, so இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொன்னாக்க, என்னோட அரேஸை வந்து நான் வந்து என்ன பண்ண போறேன், ஒரு அரே டிக்ளேர் பண்ணிச்சு, அந்த அரேக்கு எப்படி வேல்யூ அசைன் பண்ணணும் அப்படின்றத சொல்லி காமிக்கிறேன். எப்படி வந்து அந்த வேல்யூ அசைன் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சே மை அரே இஸ் an integer array. ஓகே, 4 அப்படின்னு நான் டிக்ளேர் பண்ணிருக்கேன்ல. சோ 4 அப்படின்னா எனக்கு எவ்வளவு மெமரி அலோகேட் பண்ணும்? 4 மெமரிஸ் அலோகேட் பண்ணும். சோ என்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் த அரே வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னா 0. ஓகே, 0ல இருந்து என்னோட மெமரி வந்து அலோகேஷன் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, என்னோட ஃபர்ஸ்ட் மெமரி அலோகேஷன் வந்து 0, செகண்ட் ஒன் வந்து 1, தேர்ட் ஒன் வந்து 2, fourth one is a 3. Okay, so now 4 அப்படினா it's not 1 2 3 4. Arrays starts with a 0. Okay, அதை வந்து remember பண்ணிக்கணும். So whatever you are declaring, so n minus 1 is the value. Okay, so இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படினா, so even number of 0, say 2. So what is that even number of 0? Even number என்றது வந்து என்னது? என்னோட array variable. ஓகே, என்னோட அரே வேரியபிள்ல என்னோட ஃபர்ஸ்ட் அரே வந்து என்னென்ன போடணும்? இட்ஸ் a 0 அப்படின்றத நான் போடணும். ஓகே, என்னோட செகண்ட் வேரியபிள் ஈவன் நம்பர் ஆஃப் 1 அப்படின்னா what I need to do? It's a 4. And okay, this is how you need to assign a values for your array. Okay, நீங்க இப்படி தான் வந்துட்டு உங்களோட values வந்து ஒரு அரேக்கு வந்து எப்படி வேல்யூ டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க, so this is how you need to declare a value for your array. Say for example, இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா console.writeLine of my fourth array value is
ஓகே, என்னோட fourth array value number என்னது? It is 8. ஓகே, சோ எனக்கு 8 அப்படின்ற வேல்யூ டிஸ்ப்ளே ஆயிடுச்சு. ஓகே, சோ புரியுதா? இப்போ அரேஸ் வந்து எப்படி டிக்ளேர் பண்ணணும், அரேஸ் வேல்யூஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து புரியுதா? ஓகே, சோ this is the program for an array. Okay, so I'll just give you some of the interview tips here. So what is an array அப்படின்னு சொல்லி இன்டர்வியூல, so that is a means for freshers க்கு கண்டிப்பா வந்து क्वेश्चन கேட்பாங்க, what is an array அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா what you have to answer, array is a collection of similar data. Okay, array is a collection of similar data. So அவங்க வந்து என்ன கேட்பாங்க next அப்படின்னா, ஓகே நான் வந்து டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் வந்து என்னால அரேல டிக்ளேர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சோ வாட் இஸ் யுவர் ஆன்சர்? இட்ஸ் நோ. ஓகே, யூ கான்ட் டிக்ளேர் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் இன்டு யுவர் அரே அப்படின்னு சொல்லுவாங்க. சோ தென் அவங்க அகெயின் அவங்க வந்து இதே கொஸ்டினுக்கு வேற விதமா எப்படி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா, வாட் இஸ் த டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் யூசிங் அன் அரே அப்படின்னு கேட்டாலும் நீங்க என்ன சொல்லணும், என்னால அரேஸ்ல வந்து டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ்க்கு வேல்யூஸ் வந்து டிக்ளேர் பண்ண முடியாது, தட் இஸ் தி டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் அரே அப்படின்னு சொல்லணும். ஓகே, தி சேம் கொஸ்டின் ஆர் வாட் இஸ் ஸ்ட்ராங்லி டைப் அப்படின்னு கேட்டாலும் we can't change the data type once you declare the array. Okay, so answer is 1, but அவங்க கேக்குற questions வந்து டிஃப்ரெண்டா கேட்பாங்க. So you have to remember that and you need to answer for this. Okay, okay, this is an position. Okay, so இத வந்து நீங்க ரெண்டு விதமா டிக்ளேர் பண்ணலாம். ஓகே, சோ I'll just tell you. எனக்கு வந்து இத வந்து நீங்க வந்து ரெண்டு விதமா டிக்ளேர் பண்ணலாம். சோ ஒரு வேல்யூ இது வந்து என்னோட உங்களுக்கு தெரியும் இல்லையா, நான் டபுள் கோட்ஸ்குள்ள என்ன கொடுத்தேன் அப்படின்னாலும் it will print as it is, இது அப்படியே தான் பிரிண்ட் பண்ணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஓகே, சோ இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னோட வேல்யூ மீன்ஸ் என்னோட இந்த பொசிஷன்ல என்ன வரணும் அப்படின்னா என்னோட வேல்யூ வரணும். ஓகே, சோ என்னோட வேல்யூ வரணும் அப்படிங்கும்போது நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா, சோ இது வந்து இந்த மாதிரி நீங்க பிராக்கெட் போட்டீங்க அப்படின்னு சொன்னா, சோ பிராக்கெட் போட்டு கமா போட்டீங்க அப்படின்னா வாட் இட் வில் கன்சிடர், மை கம்பைலர் நோஸ் தட் some value has to come here அப்படின்னு சொல்லிட்டு. so what it means is, so இதுக்கும் வந்து ஒரே ரீசன் தான். ஒரு நிமிஷம், எனக்கு இந்த வேல்யூ வரணும், நம்ம யூசுவலா எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிங்கோட ஒரு வேல்யூ வரணும் அப்படின்னு சொன்னா நான் வந்து பிளஸ் போட்டுட்டு நான் வந்து அந்த என்ன வேல்யூ வரணுமோ அதை போடுவேன் இல்லையா. சோ இன்ஸ்டட் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த சேம் திங். ஓகே, இதுக்கும் ஒரே மீனிங் தான். எனக்கு இந்த பொசிஷன்ல, அதாவது ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல ஈவன் நம்பர் 3 அப்படின்ற வேல்யூ வரணும். சோ இது வந்து என்னோட பொசிஷன் டிக்ளரேஷன். சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இங்க வந்து இன்னொரு வேல்யூ வரணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து எனக்கு ஈவன் நம்பர் 3 வரணும் அண்ட் செகண்ட் வேல்யூ வந்து எனக்கு வந்து ஈவன் நம்பர் 2 வரணும் அப்படின்னு நான் நினைச்சேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, so you can do here. ஓகே, சோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களோட எந்த பொசிஷன்ல என்ன வேல்யூ வரும் அப்படின்றதுக்கு, அதாவது 0th பொசிஷன்ல எனக்கு என்ன வேல்யூ வரணும், ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல எனக்கு என்ன வேல்யூ வரணும், செகண்ட் பொசிஷன்ல எனக்கு என்ன வேல்யூ வரணும் அப்படின்றத யூஸ் பண்றதுக்காக. சோ here we are indicating the means this is a syntax to indicate the compiler that in this position this value have to come அப்படின்றதுக்கு நம்ம வந்து கொடுக்கிறோம். ஓகே, understand? so these or this have the same meaning. ஓகே, நீங்க ஒரு வேல்யூ வந்து மீன்ஸ் ஒரு கம்பைலர்ல வந்து இப்படியும் நீங்க பண்ணலாம், இல்ல இப்படியும் பண்ணலாம், பிளஸ் போட்டும் நீங்க பண்ணலாம். ஓகே, சோ நீங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சோ எனக்கு என்ன பொசிஷன்ல, பட் திஸ் இஸ் தி பெஸ்ட் பிராக்டிஸ். ஓகே, நீங்க வந்து பிளஸ் போடுறது அப்படின்றது வந்து வாட் இஸ் மீன் அப்படின்னா, இது வந்து ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன் அப்படின்றது பேரு. ஓகே, சோ நம்ம வந்து இந்த ஸ்ட்ரிங் பத்தி படிக்கும்போது, ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன் பத்தி படிக்கும்போது we will see in depth. ஓகே, so this is not the best practice. இப்போ வந்து சோ ஒரு 7 years 8 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா நான் பிளஸ் போட்டு வேல்யூ டிக்ளேர் பண்ணினேன் அப்படின்னு சொன்னாக்கா, so people will think that எனக்கு வந்து அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, எனக்கு சின்டாக்ஸ்ல வந்து அவ்வளவு நாலேஜ் இல்ல அப்படின்றது சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, we have to tell the compiler எனக்கு இந்த பொசிஷன்ல இந்த வேல்யூ தான் வேணும் அப்படின்றத நான் கொடுக்கணும். சோ இது வந்து எப்படின்னாக்கா, எனக்கு இதை பிளஸ் பண்ண இந்த ஸ்ட்ரிங்கை வந்து கன்கார்டினேட் பண்ண, இந்த ஸ்ட்ரிங்கை வந்து கன்கார்டினேட் பண்ண அப்படின்னு சொல்லி நான் வந்து என்னோட கம்பைலர் கிட்ட கொடுக்க மாட்டேன். சோ ஆல்வேஸ் நீங்க ஃபர்ஸ்ட் பிகினிங்ல கோட் பண்ண பிராக்டிஸ் பண்ணும் போதுல இருந்தே எப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னா,
இதே மாதிரி அந்த பொசிஷன்ல வச்சு நீங்க வந்து அந்த அந்த கன்கார்டினேஷன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாக்க இட் வுட் பி வெரி குட். ஓகே, சோ நீங்க என்ன பண்ணீங்கனாலும் அதாவது 4ன்னு ஆன்சர் வரணும்னா 2+2 போடலாம், 0+4 போடலாம், 1+3 போடலாம். சோ அது மேட்டர் கிடையாது. பட் ஹவு வி ஆர் டூயிங் அப்படின்றது தான் இட்ஸ் அ மேட்டர். ஓகே, சோ கீப் இன் மீன்ஸ் ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம பண்ணும்போதுலயே வந்து we will start from the best practice. Okay, so இந்த மாதிரி டிக்ளேர் பண்ணணும் அப்படின்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. Suppose that I will tell you பிளஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி வந்து அதை கன்கார்டினேட் பண்ணணும் அப்படின்றத வந்து படிக்கலாம். ஓகே, அண்ட் ஐ டோல்ட் யூ அபவுட் தி கமெண்ட்ஸ், ரைட்? சரி, இப்போ நான் வந்து இந்த இடத்துல எல்லாம் வந்து கமெண்ட் பண்ணேன்ல, உங்களுக்கு இது என்ன மீனிங் அப்படின்றது தெரியுமா? இந்த கமெண்ட் நான் பண்றதுனால என்ன நடக்கும் அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியுமா? அந்த கம்பைலர் எடுத்துக்காது. சே ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ வந்து இந்த 4 லைனையுமே வந்து நான் வந்து கம்பைலர் வந்து எடுத்துக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். சோ நான் என்ன பண்ணணும், எப்படி வந்து இதை கமெண்ட் பண்ணணும்? ஒரு லைன் அப்படின்னா டபுள் கோட்ஸ் போட்டிருக்கேன். சோ எனக்கு வந்து மல்டிபிள் லைன்ஸ் வந்து நான் கமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். சோ வாட் இஸ் த சின்டாக்ஸ் ஃபார் இட்? ஸ்லாஷ் ஸ்டார். ஓகே, இந்த இடத்துல என்னோட கமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்லாஷ் போட்டு ஸ்டார் போட்டேன்னா எனக்கு இந்த இடத்துல கமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. வேறஸ் நான் அதை முடிக்கிற இடத்துல என்ன பண்ணணும்னா ஸ்டார் ஸ்லாஷ் போட்டேன் அப்படின்னா என்னோட எல்லா லைன்ஸும் வந்துட்டு, அதாவது இன் பிட்வீன்ல இருக்கு பாத்தீங்களா, இந்த லைன்ஸ் எல்லாமும் வந்து கமெண்ட் ஆயிடும். ஓகே, சோ திஸ் இஸ் தி சின்டாக்ஸ் ஃபார் மல்டிபிள் லைன்ஸ். சோ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்றத கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாட் இஸ் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்ட்டு? கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு என்ன சொல்றது, என்னன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கண்டிஷன். சோ வாட் இஸ் கண்டிஷன்? கண்டிஷன்னா நான் வந்து என்னோட கம்பைலர் கிட்ட வந்து ஒரு கண்டிஷன் போடுறேன். ஓகே, இதுவா இருந்தா மட்டும் நீ இதை செய், இது இல்ல அப்படின்னா நீ அதை செய்யாத அப்படின்னு நான் வந்து என்னோட கம்பைலருக்கு ஒரு கண்டிஷன் போடுறேன். ஓகே, சோ அந்த கண்டிஷனை நான் எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, சோ we have two conditional statements. So one is if and another one is switch. சோ எனக்கு வந்து நான் if condition எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, so I'll just start explain you one program via how to use the if condition. Okay, சோ உங்க எல்லாருக்கும் தெரியும். ஓகே, இப்போ நான் console dot write line அப்படின்னு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னா what it will do? console dot write line அப்படின்னு கொடுத்தா it will print my message. Okay, console dot write line அப்படின்னு கொடுக்கும்போது it will print my message. இப்போ நான் வந்து input கொடுக்கணும் அப்படின்னா what I need to give? So I'm asking my means enter your number அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. Okay, so enter your number now computer கேக்குது. So now the user have to feed the input value to compiler. So அப்ப நான் என்ன பண்ணணும்? What I need to do? இப்போ console dot read line நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். console dot read line ஆஃப் கொடுக்குறேன். ஓகே, நான் வந்து string s அப்படின்னு என்னோட டேட்டா டைப் கொடுக்குறேன். ஓகே, so again I need console dot write line of s போட்டுச்சு. ஓகே, enter your number கேக்குது, 10 கொடுக்குறேன். so it prints s. ஓகே, stringல வந்து ஒர்க் ஆகுது. say for example என்னோட டேட்டா டைப் இங்க int. what's the error here? console dot read line, it's correct. So to declare means to get the input for string variables, what is the value, means what value I need to give for int? console dot read. The compilers, online compilers வந்துட்டு there is, it accepts the only string. So what we will do here is there is a one more value. நம்ம என்ன பண்ணலாம், இதை எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்னா, நீங்க நம்ம விஷுவல் ஸ்டுடியோல கொடுக்கும்போது console.read கொடுத்தீங்க அப்படின்னாக்கா இது 100% works. so நம்ம என்ன பண்ணலாம், இந்த கம்பைலர் இஷ்யூக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னாக்க, so you have a one more console.read line இருக்கு இல்லையா? so நான் வந்து இதை வந்து int வச்சிருக்கேன். so
what I'm going to do here is I'm going to cast my method. Okay, int dot parse of. Okay, so it accepts only string. So இப்போ நான் read line அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னா what I need to do, so நான் வந்து என்ன பண்றேன், இந்த string வந்து I'm casting it to int. Okay, integer value நான் cast பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நான் இந்த values, அதாவது வாங்குற values whatever you can type, நீங்க என்ன வேணாலும் டைப் பண்ணிக்கலாம். நீங்க என்ன டைப் பண்ணீங்க அப்படின்னாலும் what it will do, it will convert here as a integer. Okay, int dot parse. Okay, this is also one of the conversion method. Int dot parse போட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க like how we will do convert 2 in 32 அப்படின்னு சொல்லி கன்வெர்ட் பண்றோம்ல, அதே மாதிரி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க int dot parse போட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க it will convert your string value into the what value, so integer value convert பண்ணிக்கும். so உங்களுக்கு வந்து we will return its value. Okay, so this is for reading the line. so இப்போ நான் என்ன பண்றேன், so first வந்து I'll take you if condition சொல்லிட்டேன். ஸோ நான் வந்து என்ன சொல்றேன், ஒரு நம்பர் நான் வாங்குறேன். இப்போ நான் வந்து என்ன பண்ணேன், if ஸ்டேட்மெண்ட் சொன்னேன் இல்லையா. ஸோ இப்போ என்னன்னா என்னோட if. ஸோ if நான் என்ன சொன்னேன், கம்பைலர் கிட்ட do this action only my value is if. ஸோ நான் என்ன சொல்றேன், கம்பைலருக்கு ஒரு கண்டிஷன் போடுறேன், என்னோட வேல்யூ எஸ் ஓட வேல்யூ 10 இருந்துச்சு. ஸோ டபுள் ஈக்குவல்ஸ், யூ நோ த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஈக்குவல்ஸ் அண்ட் டபுள் ஈக்குவல்ஸ். ஈக்குவல்ஸ்க்கும் டபுள் ஈக்குவல்க்கும் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்றது தெரியுமா? ஸோ நான் ஒரு இடத்துல ஈக்குவல் போட்டேன்னா என்ன, டபுள் ஈக்குவல் போட்டேன் அப்படின்னா என்னன்றது டிஃபரன்ஸ் தெரியுமா? இப்போ நான் ஒரு வேல்யூவை ஒரு வேல்யூவை நான் டிக்ளேர் பண்றேன். ஓகே, ஈவன் நம்பர் ஆஃப் 3 is equal to 8 அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு வேல்யூவை டிக்ளேர் பண்றேன். அப்படி டிக்ளேர் பண்ணும்போது what I need to use single equal sign. Okay, this is for declaration. அதுவே நான் ரெண்டு ஈக்குவல் போட்டேன் அப்படின்னா கம்பேரிசன். ஓகே, நான் அதை வந்து கம்பேர் பண்றேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, புரிஞ்சுச்சா? ஒய் ஈக்குவலுக்கும் டபுள் ஈக்குவலுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ கம்பைலர் கிட்ட சொல்றேன், இந்த எஸ்ஸோட வேல்யூ, அதாவது இங்க யூசர் வந்து என்ன வேல்யூ வேணாலும் கொடுக்கலாம். இந்த எஸ்ஸோட வேல்யூ 10 இருந்துச்சு அப்படின்னா யூ டூ திஸ் ஆக்ஷன் அப்படின்னு நான் சொல்றேன் கம்பைலர் கிட்ட. ஓகே, இல்ல எல்ஸ் இஃப் எஸ்ஸோட வேல்யூ 20 இருந்துச்சு அப்படின்னா டூ எனக்கு வேற ஒரு ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணு. 10 இல்ல 20 இல்ல அப்படின்னா do something else. ஓகே, வேற ஏதாவது ஒரு ஆக்ஷன் பண்ணு அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே, சோ புரியுதா? இதுதான் வந்து உங்களுக்கு நீங்க வந்து என்ன பண்ணணும், ஒரு if ஸ்டேட்மெண்ட்டை எப்படி டிக்ளேர் பண்ணணும் அப்படின்றதுக்கான சின்டாக்ஸ். ஓகே, எப்படி பண்ணணும், ஃபர்ஸ்ட் வந்து if உங்களோட கண்டிஷன் என்னவோ அந்த கண்டிஷனை போடுறீங்க. சோ ஃபிளவர் பிராக்கெட் போட்டு அதை க்ளோஸ் பண்ணிடணும். சோ இந்த if கரெக்ட் வேல்யூவா இருந்துச்சுன்னா இந்த வேல்யூவை பண்ணும். அப்படி இல்லைன்னா இதை செக் பண்ணும், இந்த கண்டிஷனை செக் பண்ணும், இது இந்த கண்டிஷன் இல்ல, இது ரெண்டுமே இல்லைன்னா இன்னொன்னு பண்ணும். சரி, எனக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான் இருக்கு அப்படின்னா செய்யி, அப்படி இல்லைன்னா செய்யாத அப்படின்னா இந்த if else பார்ட் வேண்டாம். ஓகே, எனக்கு வந்து ஒரு 10 கண்டிஷன்ஸ் இருக்கு அப்படின்னா யூ கேன் நெஸ்டட் திஸ் if. ஒரு 10 கண்டிஷனையும் if else if else else if else if else if னு போட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா அந்த 10 கண்டிஷனையும் போட்டுக்கலாம். ஓகே, so this is how you need to use the if condition. ஓகே, so இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா I'm just telling that console dot write line of, so நான் இங்க வந்து 10 ன்னு சொன்னேன்னா so the value for s is 10 அப்படின்னு இங்க டைரக்டாவும் கொடுக்கலாம். ஓகே, நான் வந்து உங்களுக்கு வேற வேற ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும்ல, அதுக்காக நான் இங்க ஹார்ட் கோட் பண்ணியிருக்கேன். சோ இல்ல அப்படின்னா நம்ம அந்த பொசிஷனை வச்சு எஸ் ஓட வேல்யூ போட்டுக்கலாம். So the value for s is 20. Else what I'm saying, the value for s is neither 10 nor 20 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, so I'm going to execute. ஓகே, நான் நம்பர் கொடுக்குறேன். ஸோ 10 அப்படின்னு கொடுக்குறேன். வாட் இட் இஸ் கம்மிங், ஸோ இது வந்து பார்க்குது எஸ் ஓட வேல்யூ 10 அப்படின்னு பார்க்குது. எஸ் இஸ் ஈக்குவல் டு 10.
So what it is doing, it is writing a program, the value for s is 10 அப்படின்னு சொல்லி கொடுக்குது. So I'm again executing the program. So what I'm doing, I'm giving 20. So இப்போ என்ன பண்ணுது, 20ன்ற வேல்யூ பார்க்குது. So இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்குது s ஓட வேல்யூ 10 பார்க்குது, 10 இல்ல. So எங்க கம்பைலர் எங்க வருது, செகண்ட் கண்டிஷனுக்கு வருது. else if s ஓட வேல்யூ 10 சாரி 20 பார்க்குது, s ஓட வேல்யூ 20, அதனால இந்த லைன் எக்ஸிக்யூட் பண்ணுது. சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து ஒரு வேல்யூ கொடுக்குறேன். ஸோ 67 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ன வருது, ஃபர்ஸ்ட் எஸோட வேல்யூ 10 பாக்குது இல்ல, எஸோட வேல்யூ 20 பாக்குது இல்ல. ஸோ இது ரெண்டுமே இல்ல, அதனால என்ன பண்ணுது, ஓகே இது ரெண்டுமே இல்ல அப்படின்றத எனக்கு எல்ஸ் பார்ட்ல பிரிண்ட் பண்ணுது. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் இஃப் கண்டிஷன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது புரியுதா? இப்ப நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, எனக்கு வந்து 10 கண்டிஷன் இருக்கு. 10 கண்டிஷனுக்கும் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, இஃப் எல்ஸ் எல்ஸ்ன்னு போட்டுக்கிட்டே போறேன் அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்னோட ப்ரோக்ராம் லைன் வந்து எவ்வளவு பெருசு இருக்கும்? சோ என்னோட ப்ரோக்ராம் லைன் வந்து ரொம்ப பெருசாகும், கரெக்டுங்களா? ஸோ டு அவாய்ட் தட், என்னோட ப்ரோக்ராம் லைனை நான் சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்றதுக்காக வாட் ஐ எம் கோயிங் ஃபார் தட். ஸோ எனக்கு அனதர் சாய்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, ஸ்விட்ச் கேஸ். ஓகே, இத நான் எப்படி பண்ண போறேன் அப்படின்னா, switch இப்போ case 10. ஓகே, case 10 ஆவோ case 20 ஆவோ இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். So what I'm going to do, console dot write line of the value for s is okay, so the value is 10 now. Okay, so என்னோட கோடிங் லைன்ஸ் வந்து நான் சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ போத் பெர்ஃபார்ம்ஸ் த சேம் ஆக்ஷன். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னாக்க, இப்போ நான் 10 கொடுத்தேன் அப்படின்னா வாட் ஐம் கோயிங் டு டூ, ஸோ 10 கொடுத்தேன். So 10 கொடுக்கும்போது either if it is 10 or if it is 20 என்ன வரும் அப்படின்னு சொன்னாக்க it will check. Okay, இது ரெண்டுக்கும் வந்து இந்த லைன். So until I give break, நான் break கொடுக்குற வரைக்கும் what it will take, இது வந்து multiple conditions-ஐயும் வந்து check பண்ணிட்டே போகும். Okay, so this is the use of switch. Okay, so first வந்து என்னோட வேல்யூ பார்க்குது 10 பார்க்குது. So 10 இருக்கும்போது what I need to do, so the case, so this is another case, இந்த கேஸை கன்சிடர் பண்ணாது. Okay, so எனக்கு இங்க நெக்ஸ்ட் நான் என்ன ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றத இங்க வந்து என்னோட கம்பைலர் செக் பண்ணும். ஸோ இட் இஸ் கிவிங் அ பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா அதோட அந்த எக்ஸிகியூஷன் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறோம். அதாவது இந்த லூப் ஸ்டேட்மெண்ட், இந்த கண்டிஷன் ஸ்டேட்மெண்டோட எக்ஸிகியூஷன் முடிஞ்சு போச்சு. ஸோ வி ஆர் கோ அஹெட் வித் தி அனதர் திங். ஓகே, ஸோ இது ரெண்டும் இல்ல அப்படிங்கும்போது வாட் இட் வில் டூ தி டிஃபால்ட் கேஸ். அதுவே இஃப்ல வந்து நம்ம என்ன பண்ணுவோம், எல்ஸ் அப்படின்ற பாட்டு போடுவோம். ஓகே, கிளியர்? இப்போ என்னோட சாய்ஸ் வந்து சேம் வேரியபிளுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, சேம் வேரியபிள் நான் இங்க என்ன பண்ணிருக்கேன், எஸ் அப்படின்ற வேரியபிள் நான் யூஸ் பண்ணிருக்கேன். ஓகே, என்னோட வேரியபிள் இன்ட் எஸ் அப்படின்றத நான் யூஸ் பண்ணிருக்கேன். என்னோட சாய்ஸ் வந்து நான் சாய்ஸ் ஆஃப் செக்கிங் மை வேரியபிள் இஸ் சேம். ஓகே, இன் சச் கேஸ் ஸ்விட்ச் இஸ் த பெட்டர் ஆப்ஷன். ஓகே, நான் அதே வேல்யூக்கு வேற அதே வேரியபிளுக்கு வேற வேல்யூஸ் கொடுத்து நான் செக் பண்ணி பாக்குறேன்
ஓகே, அப்படிங்கிற பட்சத்துல switch is the better option. if அப்படிங்கறது வந்து எப்ப யூஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது, so I have a multiple conditions. okay, ஒரே இடத்துல இப்போ s is equal to 10 and a is equal to 5 and b is equal to 20. if I have a multiple condition, okay, எனக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, say for example எனக்கு வந்து students who have a mark for எனக்கு இங்கிலீஷ்ல 70க்கு மேல இருக்கணும், மேக்ஸ்ல 90க்கு மேல இருக்கணும், அண்ட் சயின்ஸ்ல 95க்கு மேல இருக்கணும். ஸோ தோஸ் பீப்புள் ஐ எம் கன்சிடர் அஸ் அ டாப்பர் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே, அந்த பர்சனை தான் வந்து நான் டாப்பர் அப்படின்னு கன்சிடர் பண்றேன். அப்படிங்கிற பட்சத்துல ஐ நீட் டு கோ ஃபார் அ இஃப் கேஸ். ஓகே, ஸோ என்னோட சாய்ஸ் ஆஃப் சூசிங் அ சப்ஜெக்ட். ஓகே, நான் வந்து என்ன பண்றேன், எனக்கு இங்கிலீஷ்ல யாரெல்லாம் above 80 இருக்காங்களோ, ஸோ ஐ எம் கன்சிடர் தோஸ் பீப்புள் ஆஸ் அ டாப்பர் அப்படின்னு நான் வந்து ஒரே ஒரு சப்ஜெக்டை மட்டும், ஒரே ஒரு வேரியபிளை மட்டும் வச்சு என்னோட சாய்ஸ் இருக்கு. அப்படிங்கும்போது ஐ எம் கோ அஹெட் வித் தி ஸ்விட்ச் கேஸ். ஓகே, எனக்கு 80க்கு மேல இருக்கு, ஸோ நான் ஒரு வேரியபிளை தான் செக் பண்ண போறேன். 80க்கு மேல இருக்கிறவன் டாப்பர், 70க்கு மேல இருக்கிறவன் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், பிலோ 70 இருக்கிறவன் புவர் ஸ்டூடெண்ட் அப்படின்னு நான் டிசைட் பண்றேன். அப்படிங்கும்போது ஸோ தட் டைம் வாட் ஐம் கோயிங் டு டூ, அந்த இடத்துல நான் வந்து ஸ்விட்ச் எடுத்துக்க போறேன். ஓகே, லூப்பிங் ஸ்டேட்மெண்ட். சி, நம்மளோட என்டையர் ப்ரோக்ராம் இருக்குல்ல, நீங்க எவ்வளவு பெரிய விஷயத்துக்கு ப்ரோக்ராம் பண்ணீங்கனாலும், நீங்க புதுசா ஒரு ஃப்ரேம் ஒர்க் டெவலப் பண்ணீங்கனாலும் சரி, நீங்க புதுசா வந்து whatever நீங்க பண்ணீங்க அப்படின்னா, உங்களோட என்டையர் ப்ரோக்ராம் வந்து என்னத்துல போகும் அப்படின்னா, the conditional statement and looping statement வந்து நல்ல கிளியரா இருந்துச்சு அப்படின்னா தான் you can go ahead and you can do whatever it means. அதுக்கப்புறம் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன், தட் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்ம படிப்போம். ஸோ ஆனா அது எல்லாத்த விட நமக்கு வந்து இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டும் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டும் எப்படி ப்ராப்பரா யூஸ் பண்ணணும்ன்றது தெரிஞ்சிச்சு அப்படின்னா தான் வந்து we can achieve in IT field. ஓகே, ஸோ நீங்க வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுல என்ன டவுட்ஸ் இருந்தாலும் இதை வச்சு நீங்க மல்டிபிள் ப்ரோக்ராம்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இஃப் யூ ஆர் ஃபெமிலியர் வித் தட், இஃப் ஸ்டேட்மெண்ட்டும் லூப் ஸ்டேட்மெண்ட்டும் தெரிஞ்சு ஐடில வந்து 5 வருஷம் 7 வருஷம் சக்சீட் ஆனவங்கள எனக்கு தெரியும். அது மட்டும் தான் தெரியும், வேற எதுவும் தெரியாதுன்னு இருக்கிறவங்க கூட இருக்கிறாங்க. ஓகே, ஸோ இதை வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ தென் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட். லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் என்ன? லூப்பிங் அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட், ஒரே விஷயத்த திரும்ப 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 நம்ம செய்யறது. ஓகே, ஸோ அதுதான் என்னன்னு சொல்லுவோம், லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம், லூப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஒரே விஷயத்த திரும்ப 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 செய்யறதுக்கு ஒரு விஷயத்த வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க, ஐ வில் கோ ஹெட் வித் தி லூப்ஸ். ஓகே, லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் குள்ள போறேன். ஸோ இப்போ என்னெல்லாம் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் தெரியும்? ஃபார் லூப், while loop, வேற என்ன லூப் இருக்கு? do while. ஸோ இந்த ஃபார் லூப் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இதனோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலைசேஷன். ஓகே, நீங்க என்ன வேரியபிள யூஸ் பண்ண போறீங்களோ அந்த வேரியபிள், செமிகோலன், ஸோ அதுக்கான வேல்யூ என்ன அப்படின்ற அதனோட டிக்ளரேஷன் பார்ட் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கும். செகண்ட், கண்டிஷன். ஓகே, அந்த வேரியபிளுக்கு என்ன கண்டிஷன் இருக்கிற வரைக்கும், அதாவது எந்த கண்டிஷன் அச்சீவ் ஆகுற வரைக்கும் நான் இந்த வேலையை திரும்ப திரும்ப செய்யணும் அப்படின்றத நம்ம கொடுக்கணும். செகண்ட் ஒன் இஸ் இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட், அதாவது நான் மேலேருந்து கீழே போகணுமா இல்ல கீழே இருந்து மேல வரணுமா, ஓகே, எத்தனை வாட்டி நான் இந்த விஷயத்த செய்யணும் அப்படின்றத வந்து what I am going to tell, I am going to tell the compiler. Okay, so this is the syntax for your for statement. Okay, இப்போ நம்ம என்ன பார்த்திருக்கோம்? for ஓட syntax என்ன? first வந்து initialization, second வந்து condition, third one is a increment or decrement. Okay, so இதான் வந்து என்னோட for loop ஓட வேலை. so நம்ம இதுக்கு முன்னால ஒரு ப்ரோக்ராம் போட்டோம்ல, என்ன ப்ரோக்ராம் போட்டோம்? அரே யூஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் போட்டோம், ஞாபகம் இருக்கா? ஓகே, எனக்கு இந்த அரேல ஒரு வேல்யூவை நான் பிரிண்ட் பண்றேன். ஓகே, சோ இந்த ஒரு வேல்யூவை நான் பிரிண்ட் பண்றேன், console dot write line அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டேன். இப்போ எனக்கு இந்த ஈவன் நம்பரோட எல்லா வேல்யூமே வரணும், 2 4 6 8 எல்லா வேல்யூமே வரணும். சோ இன் சச் கேஸ் நான் என்ன பண்ணணும்? இதை நான் எப்படி அச்சீவ் பண்ணுவேன்? ஐ டோன்ட் வாண்டட் டு இங்க கமா கமா போட்டு ஈவன் நம்பர் ஆஃப் 1, ஈவன் நம்பர் ஆஃப் 2, ஈவன் நம்பர் ஆஃப் 3 அப்படின்னு நான் போடுறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. நான் ஒரு லைன் தான் போடுவேன், அந்த லைன்ல எனக்கு எல்லாமே பிரிண்ட் ஆகணும். சோ அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, தட் டைம் வாட் ஐம் கோயிங் டு டூ,
இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன், ஒரு லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன். ஸோ ஃபார் ஃபர்ஸ்ட் ஃபார்ல என்னது, நான் ஐ அப்படின்ற ஒரு வேல்யூ வைக்கிறேன். ஸோ அதனோட டேட்டா டைப் இன்ட். ஓகே, int I is equal to 0 அப்படின்னு வச்சிருக்கேன். செகண்ட் பார்ட், what is the second part? I less than or equal to, sorry, less than என்னோட what is the size of my array? 4. இப்போ I less than 4 அப்படின்னு என்ன பண்ணும், I யோட வேல்யூஸ் என்னெல்லாம் வரும், I less than 4 னா I யோட வேல்யூஸ் என்னெல்லாம் வரும், 0 to 3. 0 to 3. வெரி குட். நான் இப்போ எல்லா வேல்யூஸையும் இன்கிரிமெண்ட் பண்ணணும். மீன்ஸ் ஏன்னா 0 வேல்யூ வேணும், எனக்கு 1 வேல்யூ வேணும், 2 வேல்யூ வேணும், 3 வேல்யூ வேணும். ஸோ நான் இப்போ அந்த ஐய இன்கிரிமெண்ட் பண்ணேன்னா தான் வந்து என்ன பண்ண முடியும், எனக்கு 0, 1, 2, 3 அதனோட வேல்யூஸ் வரும். ஸோ I பிளஸ் பிளஸ் நான் இந்த வேல்யூவை இன்கிரிமெண்ட் பண்ணிட்டேன். ஸோ வாட் ஐ எம் கோயிங் டு டூ ஹியர் இஸ், ஹியர் ஐ டோன்ட் நோ த பொசிஷன், கரெக்ட்டுங்களா? அதனால நான் 0, 1, 2, 3ன்றத அவாய்ட் பண்றதுக்காக நான் என்ன பண்றேன், இங்க வந்து யூஸ் பண்றேன். மீன்ஸ் அந்த பொசிஷன் போடல. ஸோ வாட் ஐ எம் கோயிங் டு டூ, எனக்கு 0, 1, 2, 3ன்ற வேல்யூஸ் எல்லாமே எதுல இருக்கும், ஐல இருக்கும். ஓகே, ஒவ்வொரு டைம் நான் ஐயை எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து இந்த லைன் பிரிண்ட் ஆகும்போது என்ன ஆகும், 0ன்றது வரும். செகண்ட் வரும்போது 1 அப்படின்ற வேல்யூ வரும். தேர்ட் டைம் எக்ஸிக்யூட் ஆகும்போது 2ன்ற வேல்யூ வரும். ஃபோர்த் டைம் எக்ஸிக்யூட் ஆகும்போது 3 அப்படின்றது வரும். கரெக்ட்டுங்களா? ஸோ மை array value 4 இல்ல, my array value is 2, 4, 6, 8. Okay, so for this purpose we are using a for loop. Okay, for loop வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது தெரியுதா? So for loop புரிஞ்சிச்சு இல்லையா? So what's the demerit of for loop? இனிஷியலைசேஷன் அப்படின்றது எல்லாத்துலயுமே இருக்கும். பிகாஸ் நமக்கு வந்து அந்த என்னத்தை நம்ம செக் பண்ண போறோம் அப்படின்றத வந்துட்டு நம்ம செக் பண்ணிட்டு தான் நம்ம பண்ண போறோம். ஸோ the main use of while loop அப்படின்றது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஒன் மோர் டைம் என்னோட எக்ஸிகியூஷன் நடக்கும். ஓகே, இப்ப நான் வந்து I 1, 2, 3, 4 வச்சிருக்கேன் இல்லையா? சோ 3 again what it is incrementing. என்னோட வேல்யூ வந்து என்ன ஆகும், இன்னொரு வாட்டி இன்க்ரிமெண்ட் ஆகும். 5 அப்படின்ற, அதாவது 4 அப்படின்ற வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணும். ஐயோட வேல்யூ 4ன்றதை இன்க்ரிமெண்ட் பண்ணும். சோ இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு திரும்பி வந்து இந்த லூப்பை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகே, I is equal to I less than 4 அப்படின்றத செக் பண்ணும். ஓகே, இப்ப I less than 4 இல்ல அப்படிங்கும் போதுதான் இந்த லூப்பை விட்டு வெளியே வரும். ஓகே, சோ நான் ஒவ்வொரு தடவையும் ப்ராசஸ் பண்ணும்போது எனக்கு ஒன் டைம் எக்ஸிகியூஷன் அப்படிங்கிறது வந்து இன்னொரு தடவை நடக்கும். ஓகே, சோ அதை அவாய்ட் பண்றதுக்காக they have introduced a concept called while. Okay, while என்ன பண்ணும்னா, first checks the condition, then only execute the loop. Okay, first வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கண்டிஷனை செக் பண்ணும். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா தான் வந்து என்ன பண்ணும், லூப்புக்குள்ள என்டர் ஆகும். சரி, ஃபார் எக்ஸாம்பிள், சரி ஒரு தடவை எக்ஸிக்யூட் ஆகுறதுனால என்ன ஆக போறது அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணிருக்கோம், ஒரு லைனை பிரிண்ட் பண்ணிருக்கோம். சோ ஒரு லைனை எக்ஸிக்யூட் பண்றதுனால எனக்கு ஒரு பெரிய விஷயம் நடக்க போறது இல்ல. சே ஃபார் எக்ஸாம்பிள், இந்த லூப்புக்குள்ள நான் ஒரு டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணி இப்போ நான் வந்து ஒரு டேட்டாவை வந்து ஒரு டேபிள்குள்ள இன்சர்ட் பண்ண போறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த டேபிளுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு 100 வேல்யூஸ் இருக்கு, 100 காலம்ஸ் இருக்கு. அந்த 100 காலம்ஸையும் நான் வந்து அதுக்குள்ள லூப் பண்ணி நான் அந்த டேட்டாவை போடணும் அப்படின்ற ஒரு பட்சம் வச்சுக்கோங்களேன். சோ எனக்கு என்னோட இந்த லூப் எத்தனை வாட்டி எக்ஸிக்யூட் ஆகும், 100 வாட்டி எக்ஸிக்யூட் ஆகும். கரெக்டா? சோ என்னோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன ஆகும் அந்த இடத்துல, it would be bit slow. Okay, so to avoid that, அதை அவாய்ட் பண்றதுக்காக what we are doing, so we introduce a concept called என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா while அப்படின்றத introduce பண்ணிருக்கோம். so இந்த while statement என்ன வரும், while condition மட்டும்தான், I less than 4, then do this, I need to one time of execution வந்து இது குறைஞ்சிரும். ஓகே, so that's why I'm using while statement. ஓகே, so புரியுதா ஏன் வந்து while போடுறோம், so while ஓட syntax என்ன அப்படின்றது. so farல நான் என்ன பண்ண போறேன், ஒவ்வொரு வாட்டியும்
இன்கிரிமெண்ட் பண்ண போறேன். எங்க இன்கிரிமெண்ட் பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் லைன்லயே இன்கிரிமெண்ட் பண்ண போறேன். ஓகே, என்னோட லூப்பை நான் ஃபர்ஸ்ட் தடவையே வந்து இன்கிரிமெண்ட் பண்ணி 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 நான் செக் பண்ண போறேன். ஓகே, அதான் ஃபார். ஒய்லையும் நான் டிக்ளேர் பண்ண போறேன், ஒய்லையும் நான் கண்டிஷன் செக் பண்ண போறேன், ஒய்லையும் நான் இன்கிரிமெண்ட் பண்ண போறேன், எல்லாமே பண்ண போறேன். ஆனா என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே என்னோட கண்டிஷனை செக் பண்ணிக்கிற போறேன். ஓகே, என் கண்டிஷனை செக் பண்ணிக்க போறேன். என்னோட கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனிச்சுன்னா மட்டும்தான் நான் உள்ள வருவேன். ஓகே, என்னோட கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்னா நான் அப்படியே லூப்பை விட்டு வெளியே போயிடுவேன். சே ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து இந்த இடத்துல i is equal to 5 அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த லூப்பே எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே என்னோட கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல, இந்த லூப்பே என்ன ஆகாது, எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்ததும் என்னோட கண்டிஷன் நான் ஃபர்ஸ்ட் செக் பண்றேன். என் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா மட்டும்தான் வாட் ஐம் கோயிங் டு டூ, நான் வந்து லூப் உள்ள வர போறேன். எல்ஸ் நான் லூப் உள்ள வரப்போறது கிடையாது. ஓகே, சோ இது வந்து ஆனா நான் மீன்ஸ் வாட் எல்ஸ் அப்படிங்கும் போது நான் ஃபார் யூஸ் பண்ணேனாலும் நான் ஃபர்ஸ்ட் int is equal to 5 கொடுக்குறேன். அப்போ வந்துட்டு எனக்கு வந்து இது எக்ஸிக்யூட் ஆகுமா அப்படின்னா வில் ட்ரை, என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். எக்ஸிக்யூட் ஆகல, கரெக்டுங்களா? இதுலயும் எக்ஸிக்யூட் ஆகல மேம், அதுலயும் எக்ஸிக்யூட் ஆகல மேம். அப்புறம் ஏன் மேம் நீங்க அப்படி சொல்றீங்க அப்படிங்கும் போது நான் என்ன பண்றேன், ஓகே, என்னோட இந்த லைன் ஆஃப் கோட்ல ஒன் செகண்ட், இந்த டிக்ளரேஷன் பார்ட்ல இருக்குல்ல, இந்த டிக்ளரேஷன் பார்ட்ல என்ன பண்றேன், இந்த இடத்துல நான் டிக்ளேர் பண்ணிட்டேன்ல, இந்த டிக்ளேர் பண்ணும்போது பண்ண உடனேயுமே என்னோட இந்த டிக்ளரேஷன் முடிஞ்சு போச்சு. ஓகே, என்னோட டிக்ளேர்டு வேல்யூ முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நான் இந்த டிக்ளரேஷனுக்குள்ள வரவே போறது கிடையாது. ஓகே, அந்த டிக்ளரேஷனை நான் டிஸ்டர்பே பண்ண போறது கிடையாது. ஓகே, ஒன்லி எந்த பார்ட்டை நான் பண்ண போறேன்னா இந்த இன்கிரிமெண்ட் பார்ட்டை மட்டும்தான் பண்ண போறேன். ஓகே, என்னோட இந்த இன்கிரிமெண்ட் பார்ட் மட்டும் தான் பண்ண போறேன். சோ என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு வாட்டியும் என்னோட இந்த ஐ வேல்யூ இன்கிரிமெண்ட் ஆயிட்டு இருக்கும். 1 2 3 4 அப்படின்னு சொல்லி இன்கிரிமெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே, சோ நான் இன்கிரிமெண்ட் பண்ண 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 வாட் இட் வில் டூ, இதனுடைய கம்பைலேஷன். ஓகே, சோ எனக்கு ஐ லெஸ் தென் 4 அதோட ஸ்டாப் பண்ணிக்குமா அப்படின்னா பண்ணாது. எனக்கு ஒன் மோர் டைம், ஓகே, இந்த லைனை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு திரும்பி ஐய வந்து ஒன் மோர் டைம் 5 இன்கிரிமெண்ட் பண்ணிட்டு, ஓகே 4 சாரி இங்க 3 வரைக்கும் தானே இருந்தது, 4 இன்கிரிமெண்ட் பண்ணிட்டு தென் இட் வில் செக் மை கண்டிஷன். ஓகே, என்னோட செக் மை கண்டிஷன் இது வந்து ஐ லெஸ் தென் 4 செக் பண்ணிட்டு தென் இட் வில் த்ரோ ஆஃப். ஆனா நான் இங்க while யூஸ் பண்ணும்போது வாட் இட் வில் டூ அப்படிங்கும் போது என்ன பண்ணும் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே கண்டிஷனை நான் போட்டுட்டேன். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே கண்டிஷன் போட்டுட்டேன், y i less than 4 அப்படின்ற கண்டிஷனை போட்டுட்டேன். ஓகே, போட்டுக்கும் போது வாட் இட் வில் டூ, ஃபர்ஸ்ட் வந்து என்னோட லைன்ஸ் வந்து இது வந்து பிரிண்ட் பண்ணிடும். ஓகே, தென் வாட் இட் இஸ் டூயிங், இட் இஸ் இன்கிரிமெண்டிங் மை லைன். ஓகே, ஸோ இன்கிரிமெண்ட் பண்ணும் அப்படிங்கும் போது இட் இஸ் கமிங் ஹியர் 4 is less than 4 ஆர் செக் பண்ணும். ஸோ it is not right. ஸோ இது வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்க இது வந்து எக்ஸிக்யூட் பண்ணாது. ஸோ வாட் இட் வில் டூ, இட் சிம்பிளி த்ரோஸ். ஓகே, இந்த லூப்பை விட்டு எக்ஸிட் ஆயிடும். ஓகே, புரியுதா ஏன் வந்து நம்ம while யூஸ் பண்றோம் அப்படின்றது? புரிஞ்சுச்சா? ஸோ do while அப்படின்னா வாட் இஸ் த யூஸ் ஆஃப் do while? do whileக்கும் ஃபாருக்கும் எந்த ஒரு டிஃபரன்ஸுமே கிடையாது. do whileம் ஃபாரும் வந்து சேம் தான். ஃபர்ஸ்ட் do while அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இட் வில் do its action. ஓகே, இந்த ஆக்ஷன் நான் என்ன செய்ய போறேன் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் வந்து அது செஞ்சு முடிச்சிடும். அதுக்கப்புறம் தான் நான் செஞ்சது கரெக்டா தப்பா அப்படின்னு செக் பண்ணும். நம்ம எல்லாம் இப்போ ப்ரோக்ராம் எழுதுறோம்ல, ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் எழுதிடுறோம், ரைட்டா தப்பான்னு பார்க்காமலே நம்ம கம்பைல் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் எரர் வரும்போது அந்த எரரை போய் நம்ம வந்து ரெக்டிஃபை பண்றோம். அதே மாதிரிதான் கம்பைலர் என்ன பண்ணும் அப்படின்னா என்ன வேலை செய்யணுமோ அதை செஞ்சு முடிச்சிடும். செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணும், நம்ம பண்ண கண்டிஷன் கரெக்டா தப்பான்றத பார்க்கும். ஸோ தட் இஸ் do while. ஓகே, ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு புட் கன்ஃபியூஸ் மோர். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல do while, for each and some other statements also, looping statements பார்த்தாச்சு. We'll see some other programs also நல்லா பார்க்கலாம். So and that for next class.